வணக்கமுங்க. நான் உங்க குமுதமுங்க. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் குக்கிங் தமிழ்ல ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோம். இந்த தக்காளி சாதம் ரொம்பவே மைல்டா இருக்குங்க. பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் பிரியாணி குடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாரி இருக்கும். நெறைய ஸ்பைசஸ்லாம் இருக்கிற மாரி. அப்படி இல்லாம இந்த தக்காளி சாதம் ரொம்பவே மைல்டா இருக்குங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிடுற மாரி. நம்மளுமே எப்பவுமே ஹெவியா சாப்பிடாம கொஞ்சம் மைல்டா சாப்பிடணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, இந்த தக்காளி சாதம் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வைஸா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. தக்காளி சாதம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்பவும் சப்புன்னு இல்லாம, நம்ம பிரியாணி மாரி ஹெவியான ஒரு மசாலா இல்லாம, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஈவினிங் டைம்ல, நைட் டைம்லலாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஜீரணம் ஆகாத மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நெஞ்சு கரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்லாம் இல்லாம, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம தக்காளிய வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. நான் இது 2 பேத்துக்கு ஆகுற மாரி தான் செஞ்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம இதுக்கு தேவையான தக்காளிய முதல்ல வேக வச்சுக்கலாங்க. தக்காளியும், வரமிளகாய் இது 2யும் போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பேத்துக்கு ஆகுற மாரி நான் 2 தக்காளி மட்டும் வேக வச்சு எடுக்கிறேங்க. கொஞ்சம் பியூரி மாரி பண்ணிக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் அப்படியே அரிஞ்சும் போட்டுக்கிறோம் தக்காளி. அதனால 2 தக்காளி மட்டும் வேக வச்சுக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் இதுலயே போட்டுக்கலாங்க. நம்ம காரம் இதுல போடுற மிளகாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற எதுவும் போட போறதில்ல. பச்சை மிளகாய் 2 அப்படியே முழுசா தான் போட போறோம். இப்ப இந்த தக்காளி வேக வச்சத நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க ஆறட்டுன்னு. இந்த சாதம் தாளிச்சு விடுறதுக்கு வீட்டில் இருக்கிற பட்டை கிராம்பு ஐட்டத்துல என்னென்ன இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ குக்கர்லேயே தாளிச்சு விட்டுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த பட்டை கிராம்புலாம் அதுலேயே போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டுருக்குறேங்க. இதுக்கு எல்லாமே இந்த தக்காளி சாதத்துக்கு மைல்டாக தாங்க இருக்கும். பாருங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு இதையும் அதுலேயே நசுக்கி போட்டுருக்குறோங்க. போட்டுட்டு அது கூடயே ரொம்ப இதெல்லாம் வதங்கணும் இல்லைங்க. கொஞ்சம் லேசாக கலர் மாறணுன்னே அது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பியூரியும் போட்டுடலாம். இப்போ 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதையும் இதை போட்டு ஒரு வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த சாதத்தோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 2 தக்காளியை நான் கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி பியூரியா பண்ணி போட்டிருக்கோம். 2 தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கிறோம். இது கூடயே 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. ரொம்ப கம்மியாக மல்லித்தூள் போடணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி பியூரி அரைக்கிறதுக்கு வேக வச்சு தண்ணியவே சாப்பாடு வேகிறதுக்கு அளந்து வச்சுக்கிறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். அந்த அளவுக்கு வச்சுட்டு உங்கள் அரிசி எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வரட்டும் அப்படின்னு கழுவிட்டு ஊற வச்ச அரிசியே இது கூடயே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுறலாங்க. விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பொல பொலன்னு எப்படி சூப்பரான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அளவான தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்குங்க. நம்ம இது சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு சாதாரணமா சாப்பாடு வைப்போமே அந்த அரிசியில தான் வச்சிருக்கோம். இது பாசுமதி அரிசியில கூட செஞ்சு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனாலும் தக்காளி சாதம் நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வைக்கிற அரிசியில வச்சோம்னா பாசுமதியை விட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்னோட ஒரு சின்ன கருத்து. பாசுமதி அரிசியை விட வீட்டில் நம்ம ரெகுலரா செய்யற சாப்பாட்டு அரிசியில தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பரா வரும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து வர்றதுக்கு, எங்கேயாவது வெளியில போனோம்னா எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி தக்காளி சாதம் கெட்டும் போகாதுங்க, டக்குன்னு கெட்டும் போகாது. எங்கேயும் செஞ்சு எடுத்துட்டு போறதுன்னா பயப்படாம செஞ்சு எடுத்துட்டு போலாங்க. டேஸ்ட் வைஸாவும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தடவை செஞ்சோம்னா திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு தாங்க தோணும். குழந்தைங்களும் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. காரம், மசாலா ஐட்டம் எல்லாம் அளவா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த மாதிரி தக்காளி சாதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த தக்காளி சாதம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்க. நன்றிங்க.